கயல் இன்றைக்கான கயலோட அப்கமிங் சுவாரஸ்யமான வீடியோவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கயல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவங்க விட்டால் அந்த பிரச்சனை வந்து பெருசாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழில்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எழிலும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இப்போ இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்காங்க. இல்லைனா அந்த பிரச்சனை வந்து பெருசாக போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் காரணம் செங்குட்டவனாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ செங்குட்டுவன் வந்து இந்த பிரச்சனை டேரெக்டாக இன்வால்வ் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கயலோட பெரியப்பன் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவங்கள வந்து முன்னிலையில் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கயலோட பெரியப்பாவும் பார்த்தீங்கன்னாக்கா இது தன்னுடைய பையன் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்க. இந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கயல்கிட்ட வந்து சொல்லுவாங்களா மாட்டாங்களா, ஸோ கயலுக்கு உண்மையாக இருப்பாரா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாச்சும் வந்து கயல்கிட்ட வந்து சொல்லிடுவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கயலோட பெரியப்பா வந்து கயலுக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஒரு தப்பு கூட நடந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தவர் மனுஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கயல்கிட்ட போய் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சொல்லிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ வேணாம்பா, அது வந்து பெரிய பிரச்சனையாக போயிடும், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் சொல்ல வேணாம், எப்படியும் வந்து இவனாக வந்து நேரடியாக வந்து இந்த விஷயம் வந்து செஞ்சுருக்க மாட்டான், வேறு யாராச்சும் தான் செய்ய சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லும்போது வந்து அவங்க மாமாவை கண்டிப்பாக வந்து இவர் வந்து கண்டிப்பாக வந்து காட்டி கொடுக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். நானே தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வாண்டடாக வந்து போயிட்டு வந்து எனக்கு யாரும் பின்னாடி இல்லை அப்படி இப்படி வந்து போய் தான் சொல்ல போகிறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கயலோட பெரியப்பா வந்து தன்னுடைய பையனை வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தா இவன் அவனை காப்பாற்றுறதுக்காண்டி இவங்க மேலே எல்லா பழியும் போட்டுக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.